Hello viewers. So இந்த வீடியோல நாம S domain representation of resistance, inductance and capacitance இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல நம்ம மேஜரா யூஸ் பண்றது வந்து இந்த மூணு எலிமெண்ட்ஸ் தான் RLC. ஸோ இந்த ரெசிஸ்டர் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து I take it is V of t and the current flow through this is equal to I of t அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப therefore V of t which is equal to I of t into R of t அப்படின்னு என்னால எழுத முடியும். And vice versa I of t which is equal to V of t divided by R அப்படின்னு என்னால எழுத முடியும். இப்போ நான் என்ன பண்றேன்னா I take these two equations and I take the Laplace transform. அப்ப Laplace transform எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? V of s which is equal to I of s into R அப்படின்னு கிடைக்கும். And I of s which is equal to V of s divided by R அப்படின்னு கிடைக்கும். அப்போ therefore இந்த ரெசிஸ்டருடைய ஈக்குவலண்ட் S domain மாடல் it should be like this. The voltage across this is equal to V of s. The current flow through the resistance is I of s. இது வந்து R. இப்போ பாத்தீங்கன்னா V of s which is equal to R into I of s. First equation satisfied. Similarly I of s which is equal to V of s divided by R. Second equation எனக்கு satisfied. அப்போ என்னுடைய ரெசிஸ்டிவ் நெட்வொர்க் வந்து போத் இன் டைம் டொமைன் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஐ மூவ் ஆன் டு இண்டக்டர். ஸோ கன்சிடர் திஸ் இஸ் அ இண்டக்டர். ஸோ த வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர் இஸ் V of t அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த கரண்ட் இண்டக்டர் வழியா போகிறது I of t எடுத்துக்கிறேன். இது வந்து Lன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் ஐ நோ தட் voltage across the inductor formula எனக்கு தெரியும் V of t which is equal to L into di of t divided by dt. சரிங்களா? I take this is equation number 1. So similarly the current through the inductor which is equal to 1 by L integral of V of t into dt. I take this is equation number 2. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கு பாத்தீங்களா 2 இது ரெண்டுத்துக்குமே வந்து நான் என்ன பண்ண போறேன்னா லாப்லாஸ் எடுக்க போறேன். நான் S domainல கன்வெர்ட் பண்ணணும். அப்ப பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? V of s which is equal to L into we know that it is replaced by S into I of s if initial condition is there minus I of 0. இது வந்து எனக்கு இருக்கணும். இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு? S into L into I of s minus L into I of 0 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி I of s which is equal to 1 by L சரிங்களா? ஸோ இது வந்து V of s divided by s ன்னு போடலாம். ஏன்னா integral is replaced by 1 by s. ஸோ பிளஸ் இங்க டிஃபரன்ஷியேஷன் வரக்குள்ள மைனஸ் அக்கார்டிங் டு த ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்க எனக்கு பிளஸ்ன்னு வரும். ஸோ இன்டோ இனிஷியல் கரண்ட் I of 0 சரிங்களா? divided by s. ஸோ இஃப் ஐ ரீப்ளேஸ் எனக்கு என்ன கிடைக்கும்னா V of s divided by s into L plus I of 0 divided by s into L. So இப்போ I take this equation number 3 and இதை வந்து நான் equation number 4 எடுத்துக்கிறேன். இப்போ 3 and 4 நான் மாடல் பண்ணா எனக்கு எப்படி வரும்னு பாருங்க. ஸோ இங்கே V of s இருக்கு. ஸோ இங்கே s into L into I of s வந்து இருக்கு. ஸோ I put inductor, I put it is s into L. இது வழியா போகக்கூடிய கரண்ட் வந்து I of s எடுத்துக்கிறேன். இந்த டெர்மினலுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் V of s அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அகைன் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு மைனஸ்ல ஒரு டேர்ம் இருக்கு. இட் இஸ் டியூ டு இனிஷியல் கரண்ட். அப்போ இதை நான் எப்படி மாடல் பண்றேன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஐ புட் மைனஸ் சைன். நான் லூப் ஈக்குவேஷன் எழுதக்குள்ள எனக்கு இங்க மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ் சைன் இங்க மேல வரும், கீழே பிளஸ் வரும். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா L into I of 0 அப்படின்னு என்னால மாடல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது எப்படி க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ இந்த லூப்ல நீங்க ஈக்குவேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா V of s which is equal to SL into I of s minus L into I of 0 வரும். ஸோ ஈக்குவேஷன் 3 இந்த மாதிரி மாடல் பண்ணியிருக்கிறேன். ஸோ யூ கம்பேர் தீஸ் டூ சர்க்கியூட்ஸ் சரிங்களா? எனக்கு இனிஷியல் கரண்ட் வந்து 0வா இருந்தது அப்படின்னா இஃப் ஐ டேக் I of 0 is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த நெட்வொர்க் எப்படி மாறுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இட் ஷுட் பி லைக் திஸ். இட் இஸ் SL
the current flow through the inductor is I of s. The voltage across the inductor வந்து V of s. அப்போ just you compare the figure A and figure B, it is very well clear my inductance in time domain is replaced by SL in S domain. சரிங்களா? அப்போ இனிஷியல் கண்டிஷன் 0வா இருக்கும் பட்சத்தில் நார்மலா என்னுடைய எல்ல வந்து எஸ்எல்னு என்னால எழுத முடியும். சரிங்களா? சப்போஸ் இனிஷியல் கரண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் சாரி டயக்ராம் சி படி என்னால ரீட்ரான் பண்ண முடியும். சரிங்களா? சோ இது வந்து ஒன் ஆஃப் த மாடல். சப்போஸ் ஈக்குவேஷன் 4 நான் மாடல் பண்றேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அங்க கரண்ட் இருக்கு. கரண்ட்னாலே கரண்ட் வந்து எனக்கு ஐ ஆஃப் எஸ் என்டர் ஆகுது. சரிங்களா? சோ வர கரண்ட் எனக்கு ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. சோ தெர் ஆர் டூ பிரான்ச்சஸ் இஸ் தேர். சரிங்களா? ஐ எம் ஆல்ரெடி டோல்ட் தட் இங்க என்னுடைய இண்டக்டர் வந்து எஸ் எல்லாம் மாடல் பண்ணிருக்கிறோம். சோ இந்த எலமெண்ட்ஸ்க்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் வி ஆஃப் எஸ்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல இண்டக்டர் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இதோடைய வேல்யூ எஸ்எல், அதுதான் நான் இங்க போட்டிருக்கிறேன். சோ இதுக்கு பேரலா மீதி எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகைன் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. அது பிளஸ்ல இருக்கிறதுனால என்னோட டைரக்ஷன் கீழே இருக்கும். ஏன்னா இந்த மொத்த கரண்ட் ஐஎஸ் அதாவது என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தீஸ் டூ கரண்ட்ஸ். அப்போ ரெண்டுமே லீவ் ஆகுது. அதான் இதோடைய மீனிங். அப்போ தேர்ஃபோர் இதோடைய சோர்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? ஐ ஆஃப் நாட் டிவைடட் பை எஸ் இன்டூ எல். இதுதான் இதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. சோ அப்போ என்னுடைய இண்டக்டரை இட் மே பி எய்தர் சியா மாடல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டியா என்னால மாடல் பண்ண முடியும். So this is two type of modeling of inductor in S domain. So இது வந்து KVL வச்சு first third Cங்கிற டயக்ராம மாடல் பண்ணிருப்போம். KCL வச்சு Dங்கிற டயக்ராம மாடல் பண்ணிருக்கிறோம். சொன்னது புரிஞ்சுங்களா? So next நம்ம பார்க்க போற மாடலிங் வந்து பார்த்தோம்னா கெபாசிட்டர். So this is the corresponding circuit. So the current flow through the capacitor is I of t. The voltage across the capacitor is V of t. This is capacitance C. And we know the formula. Capacitorல இருக்கக்கூடிய voltageக்கு formula என்னன்னா 1 by C integral I of t into dt. Now I take this equation number 1. Similarly, I of t which is equal to C into dvt divided by dt. I take this is equation number 2. So now நான் என்ன பண்றேன்னா லாப்லாஸ் எடுக்கிறேன் ஃபார் ஈக்குவேஷன் 1 and 2. ரெண்டுத்துக்கும் நான் லாப்லாஸ் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? So V of s which is equal to 1 by C. So I of s divided by s plus எப்போதுமே கெபாசிட்டர் அப்படின்னு வரக்குள்ள அதுல இனிஷியலா ஸ்டோர் ஆயிருக்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ்ல தான் சொல்லுவோம். Q of 0 மைனஸ் கெபாசிட்டன்ஸ் வந்தாலே சார்ஜ் தான். அப்ப therefore Q of 0 minus சரிங்களா divided by S அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த C உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 divided by CS into I of S plus Q 0 minus divided by C into S. We know the basic formula. Capacitance C is equal to Q by V, or otherwise V is equal to Q by C. சரிங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா Q0 and C இருக்கு. அப்ப இது வந்து நான் என்ன எழுதிக்கலாம்னா சிம்பிளி இங்க 0 இருக்கிறதுனால இங்க V of 0 ன்னு போட்டுக்கிறேன். அப்ப இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதலாம்னா 1 divided by CS into I of S plus V of 0 divided by S அப்படின்னு மாடல் பண்ணலாம். So this is V of S. I take this is equation number 3. Suppose ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு லாப்லாஸ் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? I of S which is equal to C into S into V of S சரிங்களா மைனஸ் V of 0 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இப்போ C உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா CS into V of S minus C into V of 0 minus அப்படின்னு கிடைக்கும். This is equation number 4. இப்போ நான் என்ன பண்றேன்னா from equation number 3 என்னோட கெபாசிட்டர் எப்படி மாடல் பண்ணலாம்னு பார்க்கலாம். So the current is I of S. So இங்க கெபாசிட்டன்ஸ் இருக்கு. So இதை 1 by CS அப்படின்னு போட்டுக்கிறேன். அகைன் இங்க பிளஸ் டெர்மினல் இருக்கிறதுனால I put plus here minus here. So இதை வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்னா V of 0 divided by S அப்படின்னு மாடல் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் வந்து V of S. So this is the complete representation of equation number 3. அப்போ என்னுடைய கெப்பாசிட்டரை S டொமைன்ல நான் இப்படிதான் மாடல் பண்ண முடியும் வித் இனிஷியல் கண்டிஷன். சப்போஸ் என்னுடைய இனிஷியல் கண்டிஷன் V of 0 which is equal to 0 இருந்ததுன்னா இந்த நெட்வொர்க் எப்படி மாறும் அப்படின்னா, சரிங்களா, which is equal to, ஸோ இந்த இடத்துல எனக்கு என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு, V of 0 மாறிடுது. therefore அதை 1 by CS னு போட்டுக்கிறேன். இது வழியா போற கரண்ட் I of S, இதுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் V of S. அப்போ யூ கம்பேர் திஸ் சர்க்கியூட் A with respect to B, சரிங்களா, with no initial condition. என்னுடைய கெப்பாசிட்டர் C is replaced by 1 by SC in S domain. So it is a very important conclusion. Okay, suppose இதே நான் நாலாவது ஈக்குவேஷனை மாடல் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா, இங்க பாருங்க IFS அப்படிங்கிற கரண்ட் உள்ள வருது. ஆனா இதுல ஒரு கரண்ட் வந்து எனக்கு வெளியே போகுது, இன்னொரு கரண்ட் நெகட்டிவ்ல இருக்கிறது உள்ள வருது. அப்படின்னா ரெண்டு பிரான்ச் பிரியுது. இதுல இருக்கிற கெப்பாசிட்டர் இங்கே சொல்லிட்டேன் 1 by CS அப்படின்னு மாடல் பண்ண சொல்லிட்டேன். இங்க கரண்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுனால என்ன அர்த்தம்னா, இது இந்த பாயிண்ட்ல என்டர் ஆகுது அப்படிங்கிறது மீனிங். C into V of 0 அப்படின்னு. சரிங்களா, அப்போ இதுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் நத்திங் பட் V of S. அப்ப இதுல போற கரண்ட் இட் இஸ் சிம்பிளி I is equal to we know that V by Z. அப்ப V divided by எனக்கு என்னன்னு கிடைக்கும், 1 by CS னு கிடைக்கும். அப்ப CS மேல போச்சுன்னா CS into V of S அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, so again this representation satisfy equation number 4. அப்போ என்னுடைய கெப்பாசிட்டரை S டொமைன்ல நான் வந்து I take this is C. எய்தர் C யா மாடல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எய்தர் D யா மாடல் பண்ணலாம். ரெண்டுமே வந்து எனக்கு வேலிட். I hope in this class ஒரு ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸை எப்படி எஸ் டொமைன்ல மாடல் பண்றதுங்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்த வீடியோஸ்ல நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.